யாக்கோபை பாருங்கள். யாக்கோபு யோசேப்பு நிமித்தம் எகிப்து தேசத்திற்கு கொண்டு போகப்படுகிறான். அந்த எகிப்து தேசத்துல யோசேப்பு தன் சகோதரால் விற்கப்பட்டு அங்க போய் பெரிய ஆளாயிட்டான், பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டான். இப்போ அவன் தன்னுடைய தகப்பனையும் சகோதரனையும் போஷிக்கிற நிலைமைக்கு ஆயிடுச்சு. ஆனால் அந்த இடத்திலும் யாக்கோபுடைய கடைசி நாட்களை பாருங்கள். யோசேப்பு தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி யாக்கோபுக்கு முன்னாடி கொண்டு போய் விடுறான். அதுல யாக்கோபுடைய வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, யாக்கோபு தன்னுடைய 12 குமாரர்களை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் அங்கு அழகாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் ஆசீர்வாதங்கள். இந்த ஆசீர்வாதங்கள் எப்படி வந்துச்சு வெளியே? ஒரு மனிதன், தேவனால் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு மனிதனுடைய வாயின் வார்த்தையினால் வெளியே வந்த காரியங்கள். அதே நேரம் ஒரு தீர்க்கதரிசி, எலிசா என்கிற ஒரு தீர்க்கதரிசி இருந்தான். அவன் தன்னுடைய எஜமானுக்கு பின்னாடியே நடந்துட்டு இருந்தான். அவனுடைய எஜமானுடைய பேர் எலியா. அவன் ஒரு பயங்கரமான ஒரு தீர்க்கதரிசி. ஒரு நாள் எலியா சொல்றான், நான் சீக்கிரமாய் மேலே எடுத்துக்கொள்ளப்படுவேன் அப்படின்னு. அப்படியா, நான் உங்க பின்னாடியே வரும், உங்களை விட மாட்டேன் அப்படின்னு எலிசா சொல்றான். அவன் எலியா கேட்கிறான், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்றான். உம்முடைய கிருபைகள், உம்ம மேல இருக்கிற அபிஷேகம் 2 மடங்கா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றான். அதே போல அதன் பின்பு நடந்தது. அவன் ஒரு கண்டிஷன் சொல்றான், நான் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ அதை பார்த்தால் உனக்கு கிடைக்கும். முடிஞ்சு போச்சு. அது அவனுக்கு கொடுத்த கண்டிஷன் பேஸ்ட் பிளஸிங். அதே போல இந்த மனிதன் அவன் பின்னாடியே போனான், எங்கேயும் விடல. கடைசியில எலியா மேலே எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது இதை அவன் கண்கள் கண்டது. அவன் கண்கள் கண்டது மாத்திரமல்ல, அவனுடைய சால்வை மேல இருந்து கீழே விழுந்தது. இதை எலிசா பார்க்கிறான். எலிசா மேல அவன் அந்த சால்வையை பெற்றுக்கொள்ளுகிறான். அவன் எடுத்துட்டு போய் யோர்தான் நதியில நின்றுட்டு என்ன சொல்றான், எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி அடிக்கிறான். அப்போ அந்த தண்ணீரில் அடிச்ச உடனே யோர்தான் நதி அப்படியே நின்று போயிடுச்சு. இப்போ இவனுக்கு ஷுவர் ஆயிடுச்சு, எலியா தீர்க்கதரிசி மேல இருந்த வல்லமை தனக்கு 2 மடங்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவன் அதுக்கப்புறம் பாருங்க, அவன் அப்படியே மேல ஏறி போகும்போது அவன் கொஞ்சம் மொட்டத்தலை. அதனால அந்த பிள்ளைங்கள்லாம் அவனை பார்த்து என்ன செய்துட்டு இருக்காங்க, கேலி பண்ணிட்டு இருக்காங்க. மொட்டத்தலையா ஏறிப்போ, மொட்டத்தலையா ஏறிப்போன்னு சொன்ன உடனே வேதம் சொல்லுகிறது, இவன் திரும்பி அந்த பிள்ளைகள் என்ன செய்தான், சபித்தான். அடுத்த நிமிஷம் எங்கிருந்தோ வந்த கரடி அந்த பிள்ளைகள் என்ன செய்து போட்டுச்சான், பீறி போட்டுச்சான். இவன் எப்படி சபித்தான்? வாயிலிருந்து வந்த வார்த்தைகள். நான் சொன்னேன், ஒரு பக்கம் ஆசீர்வாதம், அதுவும் வாயிலிருந்து வந்த வார்த்தை. இன்னொரு பக்கம் பாருங்க, வாயிலிருந்து வந்த சாபமான வார்த்தைகள். 2க்கும் வல்லமை இருக்கிறது. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்றால் உங்கள் வாயிலிருந்து புறப்பட்டு வரும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் முக்கியத்துவம் இருக்கிறது. ஆகவே நீங்கள் எப்பொழுதும் நன்மையானதையே பேச கற்றுக்கொள்ளுங்கள். நிறைய நேரம் கோபம், அப்படி ஆத்திரம் வரும்போது உங்க பிள்ளைய என்னமா திட்டுறீங்க, சனியன்னு திட்டி தொலைச்சிடுறீங்கல்ல. செத்து தொலையக்கூடாது, என் உயிரை எடுக்கிறதுக்குன்னே வந்திருக்குன்னு எத்தனை தடவை திட்டி இருக்கோம். யாரை? நம்ம நேசிக்கிற பிள்ளைங்கள, இல்லையா? அது சரி என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நீங்கள் ஆசையா 10 மாசம் சுமந்து பெற்ற பிள்ளை தானே, அந்த பிள்ளைய பார்த்து சனியை செத்து தொலைன்னு சொல்றோம். அது திடீர்னு போய் செத்து போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உட்காந்து எப்படி அழுறோம், ஐயோ செத்து போயிச்சே தெரியாமலா திட்டினேன் அப்படின்னு சொல்லி அழுறோம். இது என்ன விதத்தில் நியாயம்? இது நியாயமே கிடையாது, இது சரி கிடையாது. இது நாம் கோபத்தின் மிகுதியினால் நாம் செய்கிற ஒரு தவறு. ஆனால் ஆண்டவர் சொல்றோம், வாயின் வார்த்தை ரொம்ப முக்கியம். இன்னும் சிலர் புருஷனை கண்ணா பண்ணான்னு திட்டுறது, புருஷன் மனைவிமாரை திட்டுறது, எவ்வளவு தரக்குறைவா திட்ட முடியுமோ திட்டுறது. அது எதுக்காக திட்டுறது? ரொம்ப ஆசைப்பட்டு திட்டுறது கிடையாது. அவங்களுக்கு இருக்கிற கோபத்தை அப்படி திட்டி தீத்துக்கிறது, டென்ஷனை குறைச்சிக்கிறது. டென்ஷனை குறைக்கிறதுக்கு வாயா கிடைச்சது. டென்ஷனை குறைக்கிறதுனா போய் செவத்துல போய் கையை வச்சு இடிங்க, முட்டுங்க, அப்படியாது. ஆனா வாயிலிருந்து ஏன் வார்த்தையை விடுறீங்க? நான் சொன்னேன்னு சொல்லிட்டு போய் இடிச்சிடாதீங்க, எதுவும் பண்ணாதீங்க, அது தப்பு. உங்க டென்ஷன் குறையணும்னா ஒரே வழி, ஆண்டவருடைய சமூகத்துல போய் உட்காருங்கள். ஆண்டவர் இந்த டென்ஷனை எடுத்து போட்டுருவார். ஆனால் நான் சொல்லுகிறது எதற்கு சொல்லுகிறேன் என்றால், நம்முடைய சரீரம் காயப்படுறதை விட வாயிலிருந்து வார்த்தைகளை அனுப்பி நீங்க உங்க டென்ஷனை குறைக்கிறீங்க பாருங்க, அது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. அதற்காக தான் நான் சொல்லுகிறேன். அப்போ வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீ எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறீர்கள்? நீங்கள் என்ன சொல்றீங்க? உங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தை நல்ல வார்த்தையா வருதா? நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏதோ கோபத்துல திட்டா எல்லாம் முடிஞ்சு போகாது. அது நிரந்தரமா அங்க பதிவு செய்யப்பட்ட ஒரு வார்த்தையாய் மாறிவிடுகிறது. அது ஆண்டவருடைய புஸ்தகத்தில் பதிவு செய்யப்பட்ட வார்த்தையாய் மாறிவிடுகிறது. அதற்கு எப்படி போய் கணக்கு சொல்லுவீங்க? என்னதான் இருந்தாலும் இப்படி திட்டி இருக்க கூடாதுல்ல,
அப்படி நம்ம நிறைய நேரம் அந்த தவறை பண்ணுகிறோம். இன்னும் சிலர் எப்பொழுதும் குறை சொல்லுகிறவர்களாகவே இருப்பாங்க. யாருக்கும் மார்க் போடாதீங்க, யாருக்கும் மார்க் போடுற வேலை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கல. இந்த ஊழியக்காரர் நல்லவரா, அந்த ஊழியக்காரர் நல்லவரா, இவர் இப்படி பேசினாரா, அவர் அப்படி பேசினாரா, அதெல்லாம் உங்க பிசினஸே கிடையாது. ஆண்டவர் அந்த ஊழியத்துக்கு உங்களை அழைக்கவே இல்லை. நம்ம ஆண்டவருக்கு முன்பாக அன்பா இருக்கிறோமா, ஆண்டவரால் நிரப்பப்பட்டிருக்கிறோமா, பரிசுத்தமாய் வாழுகிறோமா, பரிசுத்தமான தேவனை இந்த உலகத்துக்கு காட்டுகிறோமா, அவர் எப்பொழுது வருவார் என்று ஆயத்தத்தோடு இருக்கிறோமா, அதுதான் நம்ம மேல விழுந்த பிசினஸ். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ் அப்படின்னு. உங்கள் எல்லாருக்கும் ஒரு வேலை இருக்கு, நம்ம எல்லாருக்கும் ஒரு வேலை இருக்கு. அடுத்தவன் கண்ணில் என்ன, அடுத்தவ வீட்டுக்குள்ள என்ன நடக்குது, அங்க அடுத்த வேலையில என்ன நடக்குதுன்னு பாத்துக்கிறதுக்கே சிலருக்கு வேலையா இருக்கு. இதனால என்ன ஆகுது, தன்னுடைய வாழ்க்கையில நடக்கிற, தன்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற அநியாயம் அட்டூழியம் எல்லாம் கண்ணுக்கு மறைஞ்சு போயிருது. ஏதோ இவங்க வானத்திலிருந்து இறங்கின நீதிமான்கள் போன்ற ஒரு எண்ணம் அவர்களுக்குள் வந்து விடுகிறது. எப்பொழுதும் அடுத்தவர்களோட குறை தான் பெருசா தெரிஞ்சுட்டே இருக்கும். வேதம் என்ன தெரியுமா சொல்லுகிறது, அடுத்தவன் கண்ணுல என்ன இருக்குன்னு பாக்குற, தூசி இருக்குன்னு பாக்குற, அவன் கண்ணுக்குள்ள என்ன இருக்கு, ஒரு பெரிய தடியே இருக்கு, முதல்ல அதை எடு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓ ஹிப்போக்ரைட் அப்படின்னு சொல்லியிருக்கு. மதிகேடனே, முதல்ல உன் கண்ணுல இருக்கிற அழுக்க பாரு, அழுக்க எடு. இன்னைக்கு உங்க வாயில உள்ள வார்த்தை பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. சும்மா குறை சொல்லிட்டே இருக்கிறீங்களா? சும்மா குறை சொல்லிட்டு இருக்கிறதே உங்க பொழப்பா போச்சா? இல்லைன்னா அது அப்படி சொல்லி சொல்லி பழகி போச்சு. வாயை திறந்தாலே குறை தான் வரும். யாராவது ஏதாவது செய்தா நல்லா இருந்துச்சுன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு தப்பு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் நல்லதுன்னு சொல்லுவாங்க சிலர். அது ஏதோ அவங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டா தலையில இடி விழுந்த மாதிரி சிலருக்கு. அப்படி சிலர்லாம் மற்றவங்களை அப்ரிஷியேட் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், கொட்டோ கொட்டுன்னு மழை பெய்துரும். அப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் இருக்கிறார்கள். நீங்கள் அப்படி இருக்கிறீர்களா? அப்படி இராதிருங்கள். மற்றவங்க நல்லது செய்து அவங்களை அப்ரிஷியேட் பண்ணுங்க. அவங்களுடைய குறைகளை அது ஞானமா காட்டுங்க. சிலர் இன்னும் வேறு சிலர் இருக்காங்க, 4 பேருக்கு முன்னாடி அடுத்து அவங்க செய்த குறைய அப்படி வெளியே அப்படி லவுட் ஸ்பீக்கர் வச்சு சொன்னது மாதிரி சொல்லி அதுல 2 பேர் முகம் அப்படியே கூணு கிருகி போனாதான் இவங்களுக்கு நிம்மதி. ஏதோ அச்சீவ் பண்ண மாதிரி, இவங்க ஏதோ பெரிய நியாய தீர்ப்பு செய்ய வந்த ஆள் மாதிரி சிலருக்கு அப்படிப்பட்ட நினைப்பு இருக்கு. நீங்க அப்படிப்பட்டவங்களா இருக்கீங்களா? இராதிருங்கள். ஆண்டவர் உங்களோடு நேரடியாய் பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் அறிவேன். இதெல்லாம் நான் பேசணும்னு வந்த வார்த்தைகள் கிடையாது. ஆவியானவர் என் மூலமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். காரணம், ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். உங்கள் வாழ்க்கையை சரிப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். வாயிலிருந்து இப்படி குறை கண்டுபிடிக்கிற வேலை இருந்துச்சுன்னா இன்றோடு அதற்கு ஒரு முடிவு கட்டிவிடுங்கள். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, மற்றவங்க வாழ்க்கையில குறை கண்டுபிடிக்கிற வேலை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. மற்றவங்களுடைய வாழ்க்கையினால கட்டி எழுப்பப்படுமா, அதை செய்யுங்க. ஆஸ்பத்திரியில வலியில கடந்து துடிச்சிட்டு இருப்பான், அவனை போய் வலிக்குதா ஏதாவது நல்லது செய்யலாம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி 2 வார்த்தை, நீ அப்படி இருந்தால இப்படி இருந்தால இப்படி இருந்தால, அவன் அப்படி அதனாலதான் உனக்கு இப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்குன்னு தீவிரம் காட்டாதிருங்கள். முதலாவது அவனுடைய வலி என்ன, அவனுக்கு ஆறுதலா 2 வார்த்தை சொல்லுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாசுக்கா சொல்லுங்க. ஒருவேளை ஆண்டவருக்கு விருப்பமில்ல ஏதாவது இருக்கான்னு கொஞ்சம் யோசித்து பாருப்பா. அப்படி இருந்துச்சுன்னா ஆண்டவரோட மன்னிப்புகள் எடுத்த உடனே டமால் டிமில்னு அப்படியே துப்பாக்கி எடுத்து சுட்டு ஆளை காலி பண்ணிடாதீங்க. செத்து போயிட்டானா அப்புறம் யோசிக்கிறதுக்கு உயிரே இருக்காது. ஆகவே நீங்கள் அப்படி செய்யாதிருங்கள். உங்களுடைய வார்த்தைகள் மற்றவர்களை அழிக்கவும் முடியும், மற்றவருடைய வாழ்க்கை கட்டி எழுப்பவும் முடியும். இன்னும் சிலர் இருக்காங்க, எப்பொழுதும் அவிசுவாச வார்த்தைகளையே சொல்லுவாங்க. எதை சொன்னாலும் நடக்காது, இதெல்லாம் நடக்காது, இது நடக்காது, இது முடியாது. புத்தகத்தை எடுத்தாலே எடுத்த உடனே எப்படிதான் எடுப்பாங்க, ஒன்னும் மண்டைக்குள்ள ஏறாது. மண்டைக்குள்ள ஏறாதுன்னு எதுக்கு புக் எடுக்கிற ஃபர்ஸ்ட்? அது ஒன்னே நீ ஏமாத்துறது மாதிரி இருக்குல்ல. புக்கை எடுக்கும் போதே என்னத்தை புரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டே இப்படி புக்கை திறக்கிறது. இது நம்ம பிள்ளை இந்த பழக்கம் எங்க இருந்து வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? அது பழைய காலத்துல இருந்து இந்த மரம், தென்னை மரத்துல இருந்து தேங்காய் வர்றது மாதிரி அப்படியே காலை தொட்டு வந்துட்டு இருக்கிற ஒரு பழக்கமா இருக்கலாம். நீங்க எப்படி இருக்கிறீங்க? பஸ் பிடிக்க ஓடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? பஸ் பிடிக்க இங்க இருந்து அங்க பஸ் ஸ்டாண்ட் அங்க இருக்கு, ஜங்ஷனுக்கு பஸ் பிடிக்க ஓடணும், 5 நிமிஷம் தான் இருக்கும், லேட் ஆயிரும். வீட்டுல இருந்து இறங்கும் போதே இன்னைக்கு அவ்வளவுதான், பஸ் போச்சுன்னு சொல்லிட்டே பஸ்ஸை பிடிக்க ஓடுவாங்க. பஸ் போச்சுன்னு சொல்ற அப்படின்னா என்ன அர்த்தம்? பஸ் போயிடுச்சுன்னு சொல்றல, அப்புறம் எதுக்கு எதை பிடிக்க ஓடுற? இது பாருங்க, நம்ம அதை யோசிப்பதில்லை. நம்மளை அறியாமல் நம்ம வாயிலிருந்து வருகிற ஒரு அவிசுவாச வார்த்தை, அவ்வளவுதான் இன்னைக்கு நடக்காது அப்படின்னு. பரீட்சை எழுத போது அவ்வளவுதான் இன்னைக்கு தோத்துருவேன்னு சொல்லிட்டு பரீட்சை எழுத போவாங்க. பிள்ளைகள் இப்படி இருக்கிறீர்களா? நீங்கள் இருக்கிறீர்களா? எந்த ஒரு காரியத்தை செய்யும் போகும்போதும் உங்க வாயிலிருந்து எப்படிப்பட்ட வார்த்தைகள் வருகிறது? விசுவாச வார்த்தைகள் வருகிறதா, அவிசுவாச வார்த்தைகள் வருகிறதா? முதலாவது அவிசுவாச வார்த்தைகளை பேசுவதை நிறுத்தணும்னு ஒரு முடிவெடுங்க. விசுவாச வார்த்தை சட்டுன்னு வராது.
சும்மா பஸ் 8:30 மணிக்கு பஸ்னா 8:35 வீட்டை விட்டு இறங்கிட்டு எனக்கு பஸ் கிடைச்சிரும் இயேசுவின் நாமத்தில் எனக்கு கிடைச்சிரும் அப்படின்னா பஸ்ஸா கிடைக்கும்? அது அடுத்த நாள் 8:30 மணிக்கு தான் பஸ் கிடைக்கும். அப்படி சொல்லப்படவில்லை. நீங்க கொஞ்சம் நியாயமா இருக்கணும். ஆனா எதை எடுத்தாலும் விசுவாசமா சொல்றதை விட்டுட்டு, நீங்க வேதம் என்ன சொல்லுகிறது, உன் வாழ்க்கையில விசுவாச வார்த்தை வரணும்னா விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகி இயேசு கிறிஸ்துவினால நிரப்பப்பட்டிருக்கணும். சும்மா விசுவாசம் வராது. விசுவாசம் கேள்வியினால் வரும். கேள்வி எதனால வரும்? கர்த்தருடைய வார்த்தையினால் வரும். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் இயேசு கிறிஸ்துவே. மூன்றாவது சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசம் என்பது தேவனுடைய ஆவியினால் கொடுக்கப்படுகிற ஒரு வரம். விசுவாசம் என்பது ஒரு வரம். இதையெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொண்டால் தான் உங்க வாழ்க்கையில் மாற்றம் வரும். சமீபத்துல கொஞ்ச நாள் முன்னாடி ஒருத்தங்க எனக்கு போன் பண்ணாங்க. அவங்க எனக்கு வேற ஊர்ல இருந்து எனக்கு போன் பண்ணாங்க. அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் சொல்லிட்டு எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நான் ஜெபம் பண்ணேன். 2 நாள் பொறுத்து திரும்ப கூப்பிட்டாங்க. ஒண்ணுமே ஒரு மாற்றமே வரல பிரதர், எனக்காக கொஞ்சம் வல்லமை எடுத்து ஜெபம் பண்ணி இதுல காரியத்தை முடிச்சுட்டாங்க அப்படின்னு நான் சில காரியங்களை ஆலோசனையா அவங்களுக்கு சொன்னேன். நான் சொன்ன ஆலோசனைகள் எதையும் அவங்க ஏற்றுக்கொள்றதுக்கு அவங்களுக்கு மன விருப்பம் இல்லை. அதன்படி செயல்படுவதற்கு நேரம் செலவிட அவர்களுக்கு நேரமும் இல்லை, சமயம் இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்க, யாரோ ஒருத்தர் எனக்காக செய்து முடிச்சுட்டா போது நான் போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளணும்னு நினைக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களா இருக்கீங்களா நீங்க? ஆண்டவர் இதுல விருப்பப்படுறதில்லை. ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு, உங்களுக்கு ஒரு தேவை இருந்தால் நீங்கள் அவரிடத்தில் வந்து அமர்ந்து கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையை நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில நமக்கு இருக்கிற தேவைகளை நம்ம நேர ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கறத விட்டுட்டு யார்கிட்டயோ போய் சொல்லி கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்களேன், கொஞ்சம் அதை கொஞ்சம் சொல்லி வாங்கித்தாங்களேன் இப்படின்னு சொல்றோம். ஆண்டவர் உங்க மேல வருத்தப்பட மாட்டாரா? ஆண்டவர் உங்களை குறித்து கொஞ்சம் கஷ்டப்பட மாட்டாரா? நானே வழின்னு சொல்லிட்டேன், யாருக்கெல்லாம் தாகமா இருக்கோ நீங்க எல்லாம் ஏன்ட்ட வாங்கன்னு சொல்லிட்டேன், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாங்கன்னு அழகா சொல்லிட்டேன், அது எழுதியும் வைக்கப்பட்டிருக்கு. இவ்வளவு நல்லது சொல்லியும் ஏன்ட்ட வரதை விட்டுட்டு யார்கிட்டயோ போறானே அப்படின்னு ஆண்டவர் உங்களை குறித்து வருத்தப்பட மாட்டாரா? உங்களுக்கு ஏன் அந்த நேரம் கிடைப்பதில்லை? ஏன் அப்படி உட்கார்றதில்லை? விசுவாசம் இல்லை. விசுவாசம் ஏன் இல்லை? நம்ம வாழ்க்கை, நம்ம மனசு, நம்முடைய இருதயம், நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாம் நெகட்டிவா இல்ல, நடக்காது என்று இருக்கு. ஏன் நடக்காது என்று இருக்கு? அங்க கர்த்தருடைய வார்த்தை இல்லை. இன்று உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் அப்படி திருப்புங்க. வாழ்க்கைக்குள்ள இருக்கிற எல்லா அவிசுவாசமான காரியங்களையும் தூக்கி போடுங்க. வேத வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனை என்ன செய்ய முடியாது? பிரியப்படுத்தவே முடியாது. விசுவாசம் இல்லாம ஆண்டவர் என்ன செய்ய முடியாது? பிரியப்படுத்த முடியாது. நீங்க கோடி கணக்குல நன்கொடை கொடுக்கலாம், ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இலவசமா சாப்பாடு கொடுக்கலாம், நல்லது செய்து பாருங்க. ஆனா ஆண்டவர் பேரில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா, விசுவாசம் இல்லைனா ஆண்டவரை நீங்கள் பிரியப்படுத்த முடியாது. ஆண்டவரை பிரியப்படுத்தாவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் வேதத்தில் இருக்கிறது, அதை நீங்கள் வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். என்னோடு கூட உங்கள் வேத புத்தகத்திலே 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10வது அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். சமீப நாட்களில் இது ரொம்ப பல இடங்களில் நான் பயன்படுத்துகிற ஒரு தேவனுடைய வார்த்தையை நான் பயன்படுத்துறேன்னு சொல்றதை விட போற இடங்களில் தான் இதை குறித்து சொல்லும்படி நான் நடத்தப்படுகிறேன். இந்த 10வது அதிகாரம் பழைய ஏற்பாட்டு காலத்திலே இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு போகிற இந்த பிரயாணத்தில் நடந்த சம்பவங்களை அப்படி ரொம்ப ஷார்ட்டா ஒரு 10 வசனத்துக்குள்ள உள்ளடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அதுல 5வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 5வது வசனம். இது என்ன சொல்லுகிறது? அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் என்னவா இல்லை? பிரியமாய் இருந்ததில்லை. ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். நல்ல அத ஆதலால் அப்படிங்கிறத கையில பெண் இருந்துச்சுன்னு நல்லா வட்டம் போட்டு வச்சுங்க. அது சொல்லுது, அந்த 4 வசனம் 5வது வசனத்துக்கு முன்னாடி உள்ள 4 வசனத்தை வாசித்தீங்கன்னா, இஸ்ரவேல் மக்களுக்கு எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாள் முதல் அந்த கானான் வரைக்கும் போகிற அந்த பிரயாணத்துல என்னெல்லாம் தேவைப்பட்டதோ எல்லாம் ஆண்டவர்களுக்கு கொடுத்தார். தண்ணி இல்லைன்னு முறுமுறுத்தாங்க, தண்ணி வந்துச்சு. நல்ல சாப்பாடு இல்லைன்னு முறுமுறுத்தாங்க, சாப்பாடு கிடைச்சு. இறைச்சி இல்லைன்னு சொன்னாங்க, இறைச்சி வந்துச்சு. அவர்களுக்கு வேண்டிய எல்லாம் கொடுக்கப்பட்டது. வெளிச்சத்துக்கு வெளிச்சம், மறைவுக்கு மறைவு என்று எல்லாம் இருந்தது. ஆனாலும் அவர்கள் எல்லாரிடத்திலும் தேவன் பிரியமாய் இல்லை. ஆகவே அவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? வனாந்தரத்திலே
அழிக்கப்பட்டார்கள். நல்லா புரிஞ்சுக்கணுங்க, ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார். என்ன வாக்குத்தத்தம்? உங்களெல்லாம் எங்க கூட்டிட்டு போவேன்? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கூட்டிட்டு போவேன், அதை உங்களுக்கு தருவேங்கிறது ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். அதே போல இன்று நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. நான் மறுபடியும் வருவேன், நான் வந்து நீங்கள் என்னோடு கூட இருக்கும்படிக்கு உங்களை என்ன செய்ய போறேன்? கூட்டிட்டு போக வருவேன். இது ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். ஆகவே வாக்குத்தத்தம் பண்ணினவர் எப்பொழுது வருவார், எப்பொழுது என்னை அழைத்து செல்ல வருவார் என்று காத்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார். ஆனா அவர் வரும்பொழுது மனுஷனிடத்தில் விசுவாசத்தை காண்பாரோ, அன்பை காண்பாரோ அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் ஒரு கேள்வி. இப்ப வருகிற ஆண்டவர் யாரை கூட்டிட்டு போவாரு? யார் யார் அவருக்கு பிரியமா இருந்தார்களோ அவங்கள மட்டும்தான் கூட்டிட்டு போவாரு. அதற்கு முன் அடையாளமாக தான் இந்த வேத பகுதி. இது என்ன சொல்லுகிறது? கொஞ்சம் பேர் தான் முறுமுறுத்திருப்பாங்க, மற்றவங்க எல்லாம் முறுமுறுக்காம இருந்திருப்பாங்க. ஆனா தண்ணி கொடுக்கும்போது, ஆசீர்வாதம் கொடுக்கும்போது முறுமுறுத்தவனுக்கும் கிடைச்சது, முறுமுறுக்காதவனுக்கும் கிடைச்சது. நல்லா பார்த்து கொள்ளுங்க. இந்த பகுதியில நம்மளுடைய தேவை என்று ஏதாவது ஒரு காரியத்துக்காக நம்ம கேட்கும்போது, ஒருவேளை மழைக்காக கேட்கலாம், நல்ல அறுவடைக்காக கேட்கலாம், நல்ல விளைச்சலுக்காக கேட்கலாம், நல்ல தண்ணி வசதிக்காக கேட்கலாம். இந்த உலக பிரகாரமாக என்ன ஆசீர்வாதத்திற்காக நம்ம கேட்டாலும் கேட்டவங்களுக்கும் கிடைக்குது, கேட்காதவங்களுக்கும் கிடைக்குது, நம்பினவங்களுக்கும் கிடைக்குது, நம்பாதவங்களுக்கும் கிடைக்குது. அப்ப நம்பாதவர்களுக்கும் கிடைக்கும் போது ஆண்டவர் அதை கொடுப்பதனால் அதற்கு அர்த்தம் ஆண்டவர் நம்ம மேல ரொம்ப பிரியமா இருக்காருன்னு கிடையாது. அவர் அன்புள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர், அதனால எல்லாருக்கும் கொடுக்கிறார். இந்தப்பா எல்லாரும் வச்சுங்க அப்படின்னு. இன்னும் அரசியலை பாருங்கள், அரசாங்கத்தை பாருங்கள். அரசாங்கத்துல நம்ம எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. எங்களை நீங்க திரும்பவும் தேர்ந்தெடுத்தீங்கன்னா நாங்க என்னென்ன காரியங்கள் செய்வோம் என்று. அதுல ரொம்ப முக்கியமானது அரிசி கொடுக்கிறது. இந்த சமீப நாட்கள்ல இந்த சாப்பாடு விஷயம் தான் நம்மளுடைய தலையெழுத்தையே நிர்ணயிக்கிறது மாதிரி இருக்கு. ஒருத்தங்க சொன்னாங்க நான் வந்து இத்தனை கிலோ அரிசி கொடுப்பேன், இன்னொரு கட்சி சொல்லிச்சு நான் இத்தனை கிலோ அரிசி கொடுப்பேன் அப்படின்னு. சரி, அது போகட்டும். யாரோ ஒருவர் அரசியலில் சொன்னார்கள், அதை அடுத்து எல்லாரும் சொன்னாங்க, எல்லாரும் ஓட்டு போட்டார்கள். எல்லாரும் ஒரே கட்சிக்கு ஓட்டு போடல, பலரும் பல கட்சிகளுக்கு ஓட்டு போட்டார்கள். அதிக வாக்குகளை பெற்ற கட்சி இன்று ஆட்சி அமைத்திருக்கிறது. ஆனால் ஆட்சி அமைத்தவுடன் முதலமைச்சர் அவர்கள் ஒரு கையெழுத்தை போட்டிருக்கிறார்கள். இது என்ன? நான் வாக்கு கேட்டு வந்த பொழுது நான் கொடுத்த வாக்குறுதி, அதை நான் உடனே இப்ப வந்து நிறைவேற்றேன்னு சொல்லிட்டு இத்தனை கிலோ அரிசி மக்களுக்கு இலவசம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போ இந்த இலவசம் என்கிற இந்த அரிசி வாங்க போறவங்க யாரு? எல்லாம் அவங்க கட்சி சார்ந்தவங்களா? இல்ல, அவங்க கட்சி சார்ந்தவங்களுக்கு அந்த அரிசி கிடைக்கும், அவங்களுக்கு விரோதமா ஓட்டு போட்டவங்களுக்கும் அந்த அரிசி கிடைக்கும். புரிகிறதா அவங்களுக்கு? இதே போலதான் அதுக்கு வந்து கட்சியெல்லாம் பார்த்தா கொடுக்குறாங்க. இல்ல, நீ தமிழகத்துல இருக்கிறியா, உனக்கு ரேஷன் கார்டு இருக்கா, உனக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா, வாங்கிக்கோ, நீ யாருக்கு ஓட்டு போட்ட அது முக்கியம் கிடையாது. அது போல ஆண்டவரிடத்துல ஒரு நன்மை கேட்கும் போது ஆண்டவரை பிடிச்சவங்களுக்கும் கிடைக்குது, பிடிக்காதவங்களுக்கும் கிடைக்குது. ஏசுனா ஒரு வெறுப்பு, அப்படிப்பட்டவங்களுக்கும் மழை கிடைக்குது. ஏசுவே மழை தாரும் ஜெபம் பண்ணவங்களுக்கும் மழை கிடைக்குது. எல்லாம் நன்மைகளும் கிடைக்கிறது. அதற்கு அர்த்தம் என்ன? ஆண்டவர் எல்லாரிடத்திலும் பிரியமா இருக்கிறார் என்று அர்த்தம் அல்ல. எல்லாருடைய வாழ்க்கையும் ஆண்டவரை பிரியப்படுத்துகிறது என்று அர்த்தம் கிடையாது. ஆண்டவர் எல்லாரிடத்திலும் அன்பா இருக்கிறார், ஆகவே அதை செய்கிறார். ஆனால் ஒரு நாள் வரும் பொழுது அவருடைய வாக்குறுதியை அவர் நிறைவேற்றுவார். என்ன வாக்கு? நான் உங்களை அழைத்துக் கொள்ளும்படி வருவேன். யாரை அழைத்து செல்ல வருவாராம்? அவருக்காக காத்திருக்கிறவர்கள் மாத்திரம்தான் போவார்கள். ஆகவே நம்ம கேட்கறதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கறதுனால அவர் என்கிட்ட பிரியமா இருக்கிறார் என்று அர்த்தம் கிடையாது. சில நேரம் நம்ம பிடிவாதமா கேட்கிறோம், சில நேரம் பிடிவாதம் இல்லாம கேட்கிறோம். எனக்கு 2 பிள்ளைகள், நீங்கள் பார்த்தீர்கள். கடையில போய் ஏதாவது ஒரு காரியம் வாங்க போகும்போது ஒரு மகளுக்கு வாங்கினால் அடுத்த மக கேட்கலனாலும் என்ன செய்யறோம்? வாங்கிட்டு வர்றோம். ஒருத்தி கேட்கிற எனக்கு இந்த சாக்லேட் வேணும் அப்படின்னா, சரி சாக்லேட் வாங்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்? அடுத்தவளும் கேட்பாளே, அவளும் விருப்பப்படுவாளே, கேட்காமலே நம்ம வாங்கி கொடுத்துடுறோம். ஒருத்தர் வந்து சில நேரம் பிடிவாதம் பிடிக்கிறாங்க, எனக்கு இதுதான் வேணும், இப்ப வேணும் அப்படின்னு. பிடிவாதம் பிடிக்கும் போது நம்ம வாங்கி கொடுக்கிறோம், ஆனா மனசார சந்தோஷமா என்ன செய்யறது கிடையாது, வாங்கி கொடுக்கறது இல்லை. இது நம்ம பொதுவா நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியம். அதே போலதான் ஆண்டவருடைய சமூகத்திலும் நாம் விரும்பி கேட்டால் ஆண்டவர் வந்து அவருக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கல சில நேரம் கொடுத்துடுறாரு. ஆனா அவருடைய மனசுக்குள்ள ஒரு குறை இருக்கு, என் விருப்பத்தை நிறைவேற்றலையே இந்த பிள்ளைங்க. ஆகவே அது ஒரு பக்கம் ஒரு அக்கௌண்ட் ஓபன் ஆயிட்டே இருக்கும். இவங்க என்னுடைய விருப்பப்படி இவர்கள் வாழவில்லை, என் விருப்பத்தின்படி இதுல எனக்கு பிரியமாக இல்லை
வேதம் என்ன சொல்லுகிறது? இஸ்ரவேல் மக்களிலே எகிப்திலிருந்து புறப்பட்டவர்களில் காலேபையும் யோசுவாவையும் தவிர வேறு ஒருவரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள் போகவில்லை. அப்படின்னா உள்ள போனவங்க எல்லாம் யாரு? வனாந்தரத்துல பிறந்தவங்க. வாக்குறுதியை கேட்டு ஆண்டவர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார், அந்த இடத்துக்கு போவோம்னு புறப்பட்டு வந்த ஒருவன் கூட அந்த கானானுக்குள் போகவில்லை. அதைதான் இந்த வசனம் சொல்லுகிறது. அவர்களில் எல்லாரும் தேவனுக்கு பிரியமாக இல்லை, ஆதலால் அவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? வனாந்தரத்திலே அழிக்கப்பட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரை நீங்கள் பிரியப்படுத்தாவிட்டால் நீங்கள் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டது போல இந்த பாலைவனம் என்கிற உலக வாழ்க்கையில நாமும் அழிக்கப்பட்டு விடுவோம். நீங்கள் இதை குறித்து ஜாக்கிரதையா இருங்கள். அப்ப எப்படி ஆண்டவரை பிரியப்படுத்துறது? விசுவாசம் இருந்தாதான் பிரியப்படுத்த முடியும். ஒரு ஆண்டவரின் மேல் நம்பிக்கை வச்சாதான் ஆண்டவரை பிரியப்படுத்த முடியும். அந்த விசுவாசம் எங்கிருந்து வரும்? முதல்ல அவிசுவாசத்துக்கு முற்றுப்புள்ளி வைங்க, அவிசுவாசமான வார்த்தைகளுக்கு முற்றுப்புள்ளி வைங்க. இரண்டாவது, விசுவாசம் வளர வேண்டும் என்பதற்கு தேவையான சாப்பாடை சாப்பிட ஆரம்பிங்க. அதுக்கு வேண்டிய வார்த்தைகளை வாசிங்க, அதை தியானிங்க. ஆண்டவர் இவர்களுக்கு இதை செய்தால் எனக்கு இதை செய்ய மாட்டாரோ என்று நீங்கள் இந்த கேள்விகளை கேட்டு நீங்கள் தியானியுங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்கள் செய்ய முடியும். விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது. இப்படி விதமாய் நம்முடைய வாழ்க்கையில இந்த வார்த்தை நிறைய பேருடைய வாழ்க்கையில விதமாய் விளையாடிட்டே இருக்கு. என்ன சொல்லிருக்காங்க? நல்ல விசுவாசத்தினால் நிரம்பி சூழ்நிலைகள் வித்தியாசமா இருந்தாலும் அவர்கள் ஆண்டவரை நம்புகிறார்கள். விசுவாசத்தினாலே ஒருவன் தன்னுடைய வார்த்தைகளினாலே இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை பண்ணும்போது அவன் ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் எனக்கு இதை செய்வார் என்று நம்புகிறது மாத்திரமல்ல, அதை நம்பிக்கையின் அடிப்படையிலே வெளியே சொல்லும் போது கர்த்தர் அந்த வார்த்தைகளை கனப்படுத்துகிறார். ஆண்டவர் அந்த வார்த்தைகளை கனப்படுத்துகிறார். நீங்கள் விசுவாசம் உள்ள வார்த்தைகளை சொல்லுகிறவர்களா இருக்கிறீர்களா? ஆண்டவர் அதை பார்க்கிறார். நீ எப்படி இருக்க? அவன் வாழ்க்கை எப்படி இருக்கு? நீ ஆண்டவரை சந்திப்பதற்கு ரெடியா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்படிதான் அன்னைக்கு இருந்தது. ஆகவே தான் அவரை குத்தினவர்கள் கண்கள் எல்லாம் அதை பார்க்கும் அப்படின்னு. நீங்க அவரை குத்தின கூட்டத்துல இருப்பீங்களா? ஐயோ குத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லி அழுது கொண்டு இருந்த, அன்பினால் நிரம்பி இருந்த அடுத்த கூட்டத்துல இருப்பீங்களா? நீங்க ஆண்டவரை குத்துறதுங்கிறது தேவனுடைய சரீரத்தை குத்துனா ஆண்டவரை குத்துறதுக்கு சமம். சபைக்கு விரோதமாய் பழித்து பேசாதிருங்கள், ஊழியங்களுக்கு விரோதமாய் பேசாதிருங்கள், ஊழியக்காரர்களை பழித்து பேசாதிருங்கள். ஊழியக்காரர்கள் ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருந்தால் அவங்க வாழ்க்கையில் உள்ள குறைகளை அவர் கேட்பார், அவர் கணக்கு தீர்த்துக்குவார். நீங்க 4 வார்த்தை பேசுறதுனால ஒன்னும் அங்க கணக்கு செட்டில் ஆகாது. உங்க தலைக்கு மேலதான் நீங்க தேவையில்லாத ஒரு அநியாயத்தை வருத்தி கொள்வீர்கள். வேண்டாம், அது வேண்டாம். நமக்கு அந்த நியாய தீர்ப்பு வேலையே வேண்டாம். மற்றவர்களை நியாயம் தீர்க்காதிருங்கள், மற்றவர்களை குறை சொல்லாதிருங்கள், வார்த்தையால சாவடிக்காதீங்க. சில நேரம் வார்த்தையில் அப்படி கேட்டு அதுக்கப்புறம் அங்க இருக்கிறதுக்கே பிடிக்காம நிறைய பேர் சத்து போன காரியங்கள் எல்லாம் பார்த்திருக்கிறோம். வேண்டாம், அவைகள் எல்லாம் நமக்கு தேவையில்லாத வார்த்தைகள். அதற்கு பதிலாக நாம் நம்முடைய வார்த்தையினாலே மற்றவர்களை தட்டி எழுப்போம். வேதம் சொல்லுகிறது, உங்கள் வாயின் உள்ள வார்த்தைகள் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருக்கட்டும். நல்ல வார்த்தைகள் பேச கற்றுக்கொள்ளுங்கள். உங்க வார்த்தை மற்றவங்களை உற்சாகப்படுத்துறதா இருக்கட்டும், மற்றவங்களை கரெக்ட் பண்ணி அவங்க வாழ்க்கையில முன்னுக்கு வர்றதுக்கு உதவியா இருக்கட்டும். அப்ரிஷியேட் பண்ண கத்துக்கொள்ளுங்கள், நன்றி சொல்ல கத்துக்கொள்ளுங்கள். நல்லது, பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணு அப்படின்னு சொல்ல கத்துக்கொள்ளுங்கள். கொஞ்சம் அமைதியா இருக்கீங்க, பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் அமைதியா இரு தம்பி, உன்னால இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகளை தட்டி எழுப்ப நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாயின் வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது. இவைகளை குறித்து நீங்கள் கவனம் உள்ளவர்களாயிருங்கள். ஆண்டவர் அதை பார்க்கிறார். இப்படி கர்த்தரை பிரியப்படுத்துகிறவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். வாயில் உள்ள வார்த்தையில் அதுல சரியானவைகள் இருக்க வேண்டும். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் வரக்கூடிய நாள் இன்னும் தெரியாது. இது எங்க இருந்து நான் அப்படி பிரிஞ்சேன்னா, இப்படி அசட்டையா பார்த்துக்கலாம், இதை செய்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டே நீங்கள் இராதிருங்கள். ஆண்டவருடைய வருகை எப்பொழுது வேண்டும் என்றாலும் இருக்கும். சரி, ஆண்டவர் வருகிற வருகை தாமதிக்கலாம். ஆனால் ஆண்டவர் எப்பொழுது வந்தாலும் அவர் வரும் வரைக்கும் நான் உயிரோடு இருப்பேனான்னு என்ன நிச்சயம்? அதுதானே நமக்கு இப்ப பிரச்சனையே. அதுதான் நான் சொன்னேன், 25 ஆண்டுகளுக்கு மேலாக, இல்லைனால் 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயேசு வருகிறார் என்கிற செய்தியை நானும் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். ஆனா அன்று நான் பார்த்த ஏராளமான மக்கள் இந்த உலகத்தில் இல்லையே. அவர்களில் பலர் எதிர்பாராத மரணங்களை சந்தித்திருக்கிறார்கள், பலர் வியாதிப்பட்டு படுக்கையில கடந்து மரித்திருக்கிறார்கள்,
சிலர் துன்மார்க்கத்தில் செத்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பலருடைய முடிவுகள் எப்படிப்பட்ட முடிவு என்று நமக்கு தெரியாது. சிலர் நீதிமான்களாய் மரித்திருக்கிறார்கள். எப்படி இருந்தாலும் நான் சொல்ல வருகிற காரியம், ஒரு பக்கம் ஆண்டவர் வருவேன் என்று சொன்னவர் வருவார். அவர் என்றைக்கு வருவார்னு யாருக்கும் தெரியாது. ஆனா அவர் என்றைக்கு வந்தாலும் வரட்டும், அவர் வர்றது வரைக்கும் நான் உயிரோட இருப்பனாங்கிறது தான் எனக்கு தெரியாது. ஆண்டவரை சந்திப்ப நீ ஆயத்தப்படணும் அப்படின்னு சொன்னா, என் முடிவு எப்ப வேணாலும் இருக்கலாம். என் முடிவு இன்னைக்கும் இருக்கலாம், நாளைக்கும் இருக்கலாம், 10 வருஷம் கழிச்சும் இருக்கலாம். என் முடிவு என்னைக்கு இந்த உலகத்துல வந்தாலும், நான் இந்த உலக ஓட்டத்தை ஓடி முடிக்கும் போது கிறிஸ்துவை சந்திப்பதற்கு ஆயத்தம் உள்ளவனாய் இந்த உலக ஓட்டத்தை முடிக்கிறேனா இல்லையா என்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க இந்த கேள்விக்கு நீங்கள் தான் பதில் சொல்ல முடியும். அதனாலதான் இயேசு அந்த ஐஸ்வர்யவானை குறித்து சொல்லும் போது, மதிகேடனே இன்று நீ மரித்தால் இவைகளெல்லாம் யாருக்கு சொந்தமாகும் என்று அந்த கேள்வி வைத்தார். இன்று நீங்க ரொம்ப ட்ரெஷர் பண்ணி வைத்திருக்கிறது, ரொம்ப அப்படி பேணி பாதுகாத்து ஆஹா ஆஹா அப்படின்னு ரொம்ப அப்படியே பார்த்து பார்த்து பூரித்து போயிட்டு இருக்கிற காரியம், இன்னைக்கு நம்மளோட உயிர் போச்சுன்னா அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆனால் இயேசு என்கிற மிகப்பெரிய சொத்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்றால், இந்த இயேசுவுக்காக உங்களுடைய இருதயம் அப்படியே ஏங்கிக் கொண்டே இருக்கும் என்றால், நம்ம இதுவரைக்கும் பார்த்த பல அநியாயங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்காது. ஏன்னா இயேசுவை சந்திக்கணும், எப்ப வேணாலும் இயேசுவை சந்திக்கிற ஒரு அழைப்பு நமக்கு வரும் அப்படின்னு இருந்துச்சுன்னா, அதை சந்திப்பதற்கு நான் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கணும்னு ஒரு உள்ளத்துல ஒரு நினைவு இருந்துட்டே இருந்துச்சுன்னா, எதெல்லாம் அவரை சந்திக்க போகும்போது அவருக்கு பிடிக்காதோ அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில இருக்காது. ஆகவே நீங்கள் எப்பொழுதும் உங்கள் முடிவை யோசித்து அதன் பின்பாக அப்படி பின்னோக்கி வருகிற ஒரு வாழ்க்கைக்கு வாருங்கள். இயேசுவை ஒரு மனிதன் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு 3 இடங்களில் இருக்கிறது. 1, அந்த உலக ஓட்டத்தை ஓடி முடிக்கும் போது, இந்த சாவு என்கிறது ஒரு மனிதனை தேடி வரும்போது அவன் கிறிஸ்துவுக்குள் மரித்தவனா இருக்கணும். கல்ற தோட்டத்துல போனா எல்லா கல்றைக்கு மேலேயும் ஒரு பொதுவா எழுதி வச்சிருக்கோம், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் பாக்கியவான்கள். நான் செத்த பிறகு என் கல்றைக்கு மேல கிறிஸ்துவுக்குள் மரித்தவர் பாக்கியவான்கள், ஓட்டத்தை ஓடினார் வெற்றியோடு முடித்தார்னு எழுதி வச்சதுனால நான் கிறிஸ்துவுக்குள்ள மரிச்சவன் ஆயிட முடியாது. நான் ஆண்டவருக்கு பிரியமானவனா என் கடைசி மூச்சை விட்டனாங்கிறதா முக்கியம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்னு சொல்லியிருக்கு. அப்போ முடிவுங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். ஏன்னா வேதத்துல ஆண்டவர் சொன்னாரு, நீதிமானா இருந்த ஒரு மனுஷன் சாகிற நேரத்துல அநியாயம் அட்டூழியம் பண்ணிட்டு அநீதியில செத்தான்னா அவன் செய்த நீதியான காரியங்கள் ஒன்றும் நினைக்கப்பட மாட்டாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரம் அநியாயம் அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கிற எல்லாரையும் துன்பப்படுத்திருக்க சாக போற நேரம் பார்த்து ஆண்டவருடைய கிருபையான வாய்ப்பை பயன்படுத்தி மன்னிப்பு கேட்டு ஆண்டவரிடத்துல ஒப்புரவாயிட்டானா அவனுடைய அக்கிரமங்கள் நினைக்கப்பட மாட்டாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் பாருங்கள், இயேசு சிலுவையில் மரித்த பொழுது அவருக்கு 2 பக்கத்துல 2 கள்ளமார் இருந்தாங்க. ஒருத்தன் கடைசி நேரத்தில் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டான், அவனுடைய அநியாயங்கள் நினைக்கப்படவில்லை. ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னாரு, இன்னைக்கு நீ என் கூட பரதீசில் இருப்பாய் என்று. இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியம். நீங்க கிறிஸ்துவுக்குள் ஓட்டத்தை ஓடி முடிக்கணும். நான் கிறிஸ்துவை அறிந்தவனா வாழணும். கிறிஸ்தவன் சொன்ன என் பேரு கிறிஸ்தவ பேர் இருந்துட்டா நான் கிறிஸ்துவை அறிந்தவன் கிடையாது. என் பேரு நல்ல பைபிள்ல உள்ள பேரா இருந்துட்டா நான் கிறிஸ்துவுக்கு பிள்ளைங்கிற அர்த்தம் கிடையாது. ஆண்டவர் சொல்லணும், இவன் எனக்கு பிரியமுள்ளவன், இவன் எனக்கு நேசகுமாரன், இவன் மேல் நான் பிரியமா இருக்கிறேன் என்று இயேசுவை குறித்து ஆண்டவர் பரிசுத்த ஆவியினால் சொன்னார். அதை குறித்து உங்களை குறித்தும் என்னை குறித்தும் ஆண்டவர் சொல்லணும். இன்னைக்கு ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டு பாருங்கள். ஆண்டவருக்கு முன்னாடி நீங்க ஒவ்வொருவரும் போய் நின்னீங்கன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவாரா, இவள் என்னுடைய நேச குமாரத்தி, இவன் என்னுடைய நேசு குமாரன், இவன் மேல நான் ரொம்ப பிரியமா இருக்கிறேன்னு உங்களை எத்தனை பேரை பார்த்து ஆண்டவர் சொல்ல முடியும்? இந்த கேள்வியை நான் கேட்ட உடனே பக்கத்தில் உள்ளவங்களை யோசிக்காதீங்க, உங்க பக்கத்து வீட்டில் உள்ளவங்களை யோசிக்காதீங்க, உங்களை யோசித்து பாருங்க, உங்களுக்கு இந்த சர்டிபிகேட் கிடைக்குமா? தாவீதை குறித்து ஆண்டவர் சொன்னார், இவன் இருதயத்துக்கு ரொம்ப ஏற்றவன், என் விருப்பத்தெல்லாம் இவன் செய்வான் அப்படின்னு சொன்னாரு. இன்றைக்கு இதே மாதிரி ஆண்டவர் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் சொல்ல முடியுமா? உங்களை குறித்து ஆண்டவர் இப்படி சொல்லுவாரா? ஆண்டவருக்கு பிரியமா இல்லைன்னா இந்த உலக ஓட்டத்தை முடித்தாலும் சரி முடிக்காவிட்டாலும் சரி ஆண்டவரோடு சந்தோஷத்திற்குள் நான் போக முடியாது. நாம் ஆண்டவரை சந்திப்பதற்கு கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களாய் இருக்கணும். அது ஒரு கண்டிஷன். இல்லை என்றால் இயேசு மத்திய ஆகாயத்தில் அப்படியே இறங்கி வரும் பொழுது நான் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். இது 2வது ஆப்ஷன்.
மூணாவது ஆப்ஷன் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் சொல்லிருக்கு, பூமி தன்னிடத்தில் மரித்தவர்கள், சமுத்திரம் தன்னிடம் உள்ளவங்க, இப்படி எல்லாம் அவங்களுக்குள்ள மரிச்சவங்களை எல்லாத்தையும் கொண்டு போய் ஆண்டவருக்கு முன்னாடி நிறுத்துமா. அப்பொழுது ஆண்டவர் அவர்களை நியாயம் தீர்ப்பாராம். இது மூணாவது ஆண்டவரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. நீங்க எதுல சந்திக்க விருப்பப்படுறீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா, தயவு செய்து இந்த மூணாவது ஆப்ஷன் நமக்கு இருக்கக்கூடாது. ஒண்ணுல ஆண்டவர் வர்றதுக்கு முன்னாடி என் நாட்கள் முடியும் என்றால் நான் கிறிஸ்துவை அறிந்தவனாக கிறிஸ்துவுக்குள் என் ஓட்டத்தை முடிச்சிடணும். இல்லது அவர் வரும்போது நான் தகுதி உள்ளவனாய் நின்று உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நமக்கு நடக்கணும். இதுதான் when you have to meet God. நீ எப்பொழுது தேவனை சந்திக்கணுங்கிறதுக்கான பதில். எது உங்களுக்கு வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். ஆண்டோட விருப்பம் என்ன தெரியுமா? நம்ம எல்லாரும் அவரோடு கூட நித்தியத்துக்குள்ள சந்தோஷமா இருக்கணும்னு அது பிரவேசிக்கணும், கிரீடம் பெற்றுக்கொள்ளணும், ரட்சிக்கப்பட்டவங்களா ஆண்டவருடைய பிள்ளைகளாக அப்படியே வெள்ளையுடை தரித்தவர்களாக நல்ல ஆண்டவரை துதித்து பாடிக்கொண்டே இருக்கக்கூடிய பரலோக ராஜ்யத்துக்கு போகணுங்கிறது தான் உங்களை குறித்த தேவனுடைய விருப்பம். இதுல எத்தனை பேர் என்ன முடிவு எடுக்கிறீர்கள் என்பது உங்களுடைய கைகளில் இருக்கிறது. நீங்கள் உங்கள் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்பட வேண்டும். எங்கள் முகவரி பிரதர் அனீஷ் டி சுந்தர், த ஹோப் மிஷன், A3, ஜாஸ்மின் பிளாக், RC மேத்தா கிரீன் பார்க் அபார்ட்மெண்ட்ஸ், நம்பர் 1, மில்க் காலனி ரோட், மாதவரம், சென்னை 51. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை SMS மூலமாக பெற்றுக்கொள்ள விரும்பினால் உங்கள் பெயர் மற்றும் முகவரியை SMS மூலமாக 9500154941